வணக்கம் மக்களே. இந்த வீடியோ நம்ம பார்க்க இருக்கிறது மகாலய அமாவாசையை பற்றி தான் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். மகாலய அமாவாசையில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, எதை சரியாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல மகாலய அமாவாசையில் யார் யாருக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கலாம். அதன் பிறகு மகாலய அமாவாசையில விரதங்கள் எப்படி கடைபிடிக்கிறது, என்ன தானம் கொடுத்தா ரொம்ப சிறப்பு, அதையும் நம்ம பார்க்கலாம். மகாலய அமாவாசையில எந்த நேரத்துல இலை போட்டு சாமி கும்பிடுவது, அதாவது முன்னோர்களுக்கு இலை போடுவாங்க இல்லையா, படையல் போடுவாங்க இல்லையா, அது எந்த நேரத்துல போட்டா உத்தமம், இதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் கொஞ்சம் முழுமையா பார்க்கலாம். இந்த மகாலய அமாவாசை 2024 அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை தாங்க வருது. அன்னைக்கு முழுமையாகவே நமக்கு அமாவாசை திதி இருக்கு. அப்போ முழுமை அமாவாசை திதி இருக்கிறதுனால இந்த மகாலய அமாவாசை ஏன் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது முன்னோர்களுக்காக, இதுக்கு ஏற்கனவே திதி தெரியாதவர்கள் நம்ம இந்த மகாலய அமாவாசையை பொதுவாக எடுத்துக்கலாம். தெரிஞ்சவங்களா இருந்தாலும் எடுத்து பொதுவாக எல்லாருக்குமே பண்ணக்கூடிய இந்த மகாலய அமாவாசை பௌர்ணமியிலேருந்து உங்களுக்கு வந்திருக்கும் மகாலய பட்சம். இதுல திதி கண்டிப்பா அந்த 14 திதிகளும் அதுல வந்துடும். அப்படி அந்த 14 திதிகளையும் தெரிந்தவர்கள் மகாலய பட்சத்தை பௌர்ணமியிலிருந்து அமாவாசைக்கு முன்னாடி வரைக்கும் வழிபட்டிருப்பாங்க. அப்போ அந்த அமாவாசைங்கிறது மிக சக்தி வாய்ந்த ஒரு அமாவாசை, மகாலய அமாவாசை. இந்த அமாவாசையில நம்ம எல்லோ முன்னோர்களுக்கு நம்மகிட்ட இருந்து மறைந்து போனவர்கள், நம் தாய் தந்தையாக இருந்தாலும் சரி, தாத்தா பாட்டியாக இருந்தாலும் சரி, நம்முடைய உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, நம் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, கணவனுக்கு மனைவியாக இருந்தாலும் மனைவிக்கு கணவனாக இருந்தாலும் சரி, இவர்களுக்கு நம் தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான மாதம் புரட்டாசி மாதத்திலே வரக்கூடிய மகாலய அமாவாசை. இந்த மகாலய அமாவாசையில் அவருடைய ஆத்மா பரிபூரணமாக உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நாள். அப்ப ஒரு புனிதமான ஸ்தலத்தில், ஒரு கோவில்ல இல்ல குளத்துல இல்ல பீச்சில் நீங்க உங்க ஊருக்கு அருகாமையில அந்த மாதிரி தர்ப்பணங்கள் கொடுக்கப்பட்டால் கண்டிப்பாக நீங்க போய் உங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து கொள்வது மிக 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 உத்தமம். வசதி இருக்கிறவங்க உங்களுடைய வீட்டிலேயே கூட்டிட்டு போய் ஒரு பிராமணரை கூட்டிட்டு போய் நீங்க பின்னம் பிடிச்சு வச்சு நீங்க எள்ளு தண்ணி இறைச்சு தர்ப்பணம் கொடுக்கலாம். சரி, எப்ப நம்ம தர்ப்பணம் கொடுக்கலாம்? இப்போ நம்ம கோயில்ல காலையில 5 மணிக்கு நாங்க தர்ப்பணம் ஆரம்பிக்கிறோம். 5 மணில இருந்து 9 மணி வரைக்கும் தனிப்பட்ட முறையில தான் தர்ப்பணம். என்ன தனிப்பட்ட முறையில அப்படின்னா, இப்ப சிலர் நம்ம பெரிய பெரிய இடங்கள்ல பொதுவா உட்கார வச்சிருவாங்க. உட்கார வச்சுட்டு பொதுவாகவே உங்களுக்கு யாருக்கு தர்ப்பணம் கொடுக்குமோ அவங்க பேரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எள்ளு தண்ணி இறைப்பாங்க. அதுல ஒன்றும் தவறு கிடையாது. இருந்தாலும் ஒரு மன நிறைவு திருப்தி வேணும் இல்லையா? அதுக்காகத்தான் நம்ம கோயில்ல மினிமம் ஒரு 100 பேர் 150 200 பேருக்கு தான் வருவாங்க. அப்ப இந்த காலையில 5ல இருந்து 9 மணிக்குள்ள ஏன் தனிப்பட்ட முறையில் அப்படின்னா, ஒருத்தர் தகப்பனாருக்கு மட்டும்தான் கொடுக்கணும், எனக்கு தாய் இருக்காங்க, தகப்பனாருக்கு மட்டும் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த நேரம் எடுத்துக்கலாம். இல்ல எனக்கு தகப்பனார் இருக்கார், தாயாருக்கு தான் நாங்க தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னாலும் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கலாம். ஏன்னா நம்ம தனிப்பட்ட முறையில பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும். இப்ப நீங்க வீட்டுக்கே ஒரு பிராமணரை கூடி பண்ணும்போது அது உங்களுக்கு நிறைவு. ஆனா கோவில்கள்ல புனித ஸ்தலங்கத்துல போய் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அதுக்கு சக்தி அதிகம். அதனாலதான் அந்த மாதிரி இடங்களை தேர்ந்தெடுத்து போகும்போது நம்ம இந்த முறை இந்த 5 மணில இருந்து 9 மணி வரைக்கும் கொடுத்துருக்கோம். சரி, இப்போ நீங்க தர்ப்பணம் கொடுத்த பிறகு கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும். சிலர் இப்ப 5 மணிக்கு கோயில் ஆரம்பிச்சுன்னா சூரியன் உதயமாகாது இல்லையா? 5 மணிக்கு பண்ணாலும் எப்படி 6 மணிக்கு மேல சூரிய உதயமாகும், அப்ப நீங்க நமஸ்காரம் பண்ணிக்கிறலாம். அதன் பிறகு நீங்க செய்ய வேண்டியது, காலைய பொழுதா தானம் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு அப்படின்னா, யாருக்காவது இட்லி இல்ல தோசை இந்த மாதிரி நீங்க காலை டிப்பனாக தானம் கொடுக்கலாம். ஆனா கண்டிப்பாக தானம் கொடுத்தே ஆக வேண்டும். இந்த மகாலய அமாவாசை கொடுப்பது உத்தமம். இந்த மகாலய அமாவாசை அப்படின்னு தர்ப்பணம் முடிச்சதுக்கு பிறகு காலை டிப்பனாகவும் கொடுக்கலாம், இல்ல மதியம் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா
மதியத்துல நீங்க சாப்பாடாக கொடுக்கலாம், அன்னமாக கொடுக்கலாம். ஒரு சாம்பார் சாதமோ இல்ல தயிர் சாதமோ, இல்ல அப்படின்னா நீங்க ஒயிட் ரைஸ் சாம்பார் கூட்டு பொரியலோட ஒரு வாட்டர் பாட்டிலோட, இல்ல அப்படின்னா ஹோட்டல்லயே உங்க ஊர்ல ஹோட்டல் இருக்கு, கடை இருக்கு, சாப்பிடுற மாதிரி வசதி இருக்கு அப்படின்னா அவங்களை அப்படியே கூட்டிட்டு போய் உட்கார வச்சு கூட நீங்க சாப்பிட வைக்கலாம். இப்படி செய்யும் போது இந்த தானமும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த மகாலய அமாவாசை தர்ப்பணம் முடித்த பிறகு நம்ம ஏன்னா காலையில வீடெல்லாம் அலம்பி சுத்தமா ரெடியா இருப்போம். ஏன்னா இந்த தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி விரதமா இருக்கணும் நம்ம. ஏன்னா டீ காபி எதுவுமே காலையில சாப்பிடுறவங்க வழக்கம் இருக்கும். இந்த ஒரு நாள் மட்டும் தவிர்த்துக்கிறங்க. டீ காபி சாப்பிடாம நீங்க தர்ப்பணம் கொடுத்த பிறகு டீ காபி சாப்பிட்டுக்கலாம். அதன் பிறகு நீங்க மதியம் என்ன அப்படின்னா வீட்டுல முன்னோர்களுக்கு இலை போட்டு சாமி கும்பிட்ற வழக்கம் இருக்கும் இல்லையா? அது எத்தனை மணிக்கு நம்ம கும்பிட்டா சரியா இருக்கும்? ஏன்னா 12 மணிக்கு முன்னாடி கும்பிட்றதா இருந்துச்சு அப்படின்னா அது அந்த அளவுக்கு உத்தமம் இல்லை. ஏன்னா 12 மணிக்கு மேல அந்த உச்சி நேரத்துக்கு அப்புறம் தான் இலை போடணும்னு இருக்கு. ஆனா நீங்க இந்த 2ஆம் தேதி பாத்தீங்க அப்படின்னா அக்டோபர் 2ஆம் தேதி புதன்கிழமை 12 to 1 ராகு காலம் வரும். அப்ப ராகு காலத்துல நம்ம இலை போடக்கூடாது. அப்போ போடக்கூடிய நேரம் எது சரியான நேரம் அப்படின்னா 1:30 மணிலிருந்து 2:30 மணி, இந்த நேரத்தை நீங்க எடுத்துக்கிறலாம். இந்த நேரத்துல இலை போட்டு முன்னோர்களை வேண்டி பிரார்த்தனை செய்யும் போது அவங்களுடைய ஆசீர்வாதம் நம்ம குடும்பத்துக்கு முழுமையாக நம்ம சேரும். அப்ப இந்த மகாலய அமாவாசை தர்ப்பணத்தை முறையாக கொடுக்கணும். இப்ப சிலருக்கு கோவில் இல்லை, குளமும் இல்லை, கடலும் இல்லை, வெளிநாட்டுல இருக்கோம், நாங்க தர்ப்பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா நீங்க ஒரு விளக்கேற்றி வச்சு உங்க முன்னோர்களை வேண்டி பிரார்த்தனை பண்ணிட்டு எள்ளு, கருப்பு எள்ளு, அதை நீங்க கையில வச்சு நீங்களே தண்ணி ஊற்றி ஒரு பக்கெட் வச்சுக்கிறோங்க. அதுலயே உங்களுக்கு யாருக்கெல்லாம் தர்ப்பணம் அவங்க பேரெல்லாம் நினைச்சிட்டு அந்த கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷ, பத்மநாப, தாமோதராங்கிற மந்திரத்தை சொல்லலாம். இல்ல நாராயணா நாராயணா சொல்லிட்டு நீங்க அந்த எள்ளு தண்ணியை இறைச்சதுக்கு அப்புறம் அந்த தண்ணியை நீங்க என்ன செய்யுங்க, ஒரு செடியிலயோ மரத்திலேயோ ஊற்றணும். கண்டிப்பாக எல்லோரும் முன்னோர்களுக்கு கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுக்க தவற வேண்டாம். ஏன்னா நம்ம இன்னைக்கு நல்லா இருக்கும், இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா அதுக்கு முன்னோர்கள் காரணம். நம்ம செய்யாதனால அந்த கர்மாவுடைய தாக்கத்தையும் நம்ம அனுபவிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. அதனால நீங்க இது வரைக்கும் செய்யறது இல்ல, சிலவங்க எங்களுக்கு பழக்கமே இல்லை அப்படிலாம் கிடையாது, பழகிக்கிறணும் இது. ஏன்னா எல்லோருமே செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அவங்க பசியோடு இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த எள்ளு தண்ணி தான் வருடத்துல ஒரு முறை அந்த எள்ளு தண்ணி தான் அவங்க பசி ஆத்தும் அப்படின்னு சொல்லக்கூடியதா நம்ம சாஸ்திரத்துல சொல்லுது. அதனால அந்த கண்டிப்பா எள்ளு தண்ணி இறைக்க வேண்டும். அது கோவிலாக இருந்தாலும் சரி, குளத்தாங்கரையில இருந்தாலும் சரி, கடலாக இருந்தாலும் இல்லை, உங்க இல்லத்திலே ஒரு பிராமணர் கூட்டு பண்ணாலும் சரி, இந்த விஷயத்தை நம்ம சரியாக செய்து வரும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றங்கள் நமக்கு நிகழும். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த மகாலய அமாவாசை தர்ப்பணம் தெரியாதவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க, போய் சேரட்டும். கண்டிப்பா உங்க ஊருக்கு அருகாமையில எங்கேயாவது கண்டிப்பா தர்ப்பணம் கொடுப்பாங்க, அதுல நீங்க கலந்துக்கிறங்க. முடியாதவங்களுக்கு நானே சொல்லியிருக்கேன், நீங்களே எள்ளு தண்ணி இறைச்சி நீங்களே தர்ப்பணம் கொடுத்துக்கலாம். செய்யக்கூடிய நேரமும் கொடுத்துருக்கேன். காலையில 5 மணிக்கு நீங்க ஆரம்பிச்சிடலாம். 12 மணி வரைக்கும் தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நேரம். 12, 1:30 ராமகாலம் வர்றதுனால இலை போட்டு கும்பிடக்கூடியது 1:30 மணில இருந்து 2:30 மணிக்கு நீங்க பாத்துக்கிறீங்க. இல்ல முன்னாடி நீங்க பண்ணணும் அப்படின்னா 11 மணில இருந்து ஒரு 11:45 கூட நீங்க இலை போட்டு பண்ணிக்கிறலாம். உங்களுக்கு வசதி எப்படி இருக்க பாத்துக்க. ஆனா தானம் உங்களால என்ன முடியுமோ தானம் கொடுங்க, சாப்பாடு கொடுங்க. இந்த அமாவாசையில் சாப்பாடு கொடுப்பதால் பல நன்மைகள் உங்களை சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம். புதுசா பாக்குறவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நான் உங்கள் ஈஸ்வரன், சீதாராம ஜோதிடர். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.